ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். உங்கள் ஏஸ்கார். ஸோ ஃபைனல் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த குட் பேட் அக்லி படத்துக்கான ட்ரெய்லர் வந்துருச்சு. ஸோ படத்தோட ரிலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட நெருங்கிடுச்சு. எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தால் எப்படா வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலி ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு. ரிலீஸ் பண்ண டைமிங்கை பாருங்களேன், இதெல்லாம் மனசாட்சி இருக்கா? அதுவும் சரி, ஓகே, ரிலீஸ் டைமிங்லாம் செட் பண்ணிட்டீங்க, நடுராத்திரி நீங்கள் ரிலீஸ் பண்ணாலும் ஓகே, அதையாவது கரெக்டாக பண்ணிங்களா? அந்த டைம்லேயும் சர்வர் ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம்னு சொல்லிட்டு டைம் படியும் வராமல் கொஞ்சம் டிலே ஆகி தான் ட்ரெய்லர் வந்தது. பட் எப்படியோ ஃபைனலி ட்ரெய்லர் வந்துருச்சு. சரி, ஓகே, வந்திருக்கக்கூடிய ட்ரெய்லர் எந்த அளவு பயங்கரமாக இருக்குது அப்படின்றத ஓவரால் இந்த வீடியோ நம்ம வந்து பிரேக் டவுன் பண்ண போறோம். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். லக்ஷ்மி ஆர்கானிக்ஸ் நம்ம இயற்கையான முறையில தேன் பண்ணி அமைத்து அதுல இருந்து சேகரிக்கக்கூடிய தேனை எந்தவித கலப்படமும் இன்றி விற்பனை பண்ணிக்கிட்டு வரும். அதோட சுத்தமான தேனை தாண்டி வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் சொல்லக்கூடிய தேன் ஊரல் வகைகள், அதாவது பன்னீர் ரோஜா குல்கந்து, தேன் அத்தி, தேன் பேரிச்சை, தேன் இஞ்சி, தேன் பூண்டு, தேன் முந்திரி, தேன் உலர் பழங்கள்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 8 வகையான ப்ராடக்ட்ஸ் நம்ம விற்பனை பண்ணிக்கிட்டு வரோம். ஒருவேளை உங்களுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் சுத்தமான தேன் மற்றும் தேன் ஊரல் வகைகள் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. மேலும் நம்ம நிறுவனத்தை பத்தி தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற நம்மளோட லக்ஷ்மி ஆர்கானிக்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க கண்டென்ட் குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ட்ரெய்லரை பத்தினா பிரேக் டவுன் பார்க்க போறதுக்கு முன்னாடி இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு எனக்கு தோணுன ஒரு சின்ன பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர்ல எங்க பார்த்தாலும் பழைய ஏகே படங்களோட ரெஃபரன்ஸ், டைலாக், சின்ன சின்ன சீக்வன்சஸ், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ட்ரெய்லரையே தூக்கி எலிவேட் பண்ணிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம ட்ரெண்டுக்கு வரேன், ட்ரெண்டுக்கு படம் பண்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரெண்டுக்கு வந்துட்டாரோ. இருங்க பாய், கறி கொடுங்க பாய், என்னென்னமோ போயிட்டு இருக்கு. இல்ல காடு மேல 16 நம்பர் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஏகேவே சொல்ல வச்சிருக்கா. இருந்தாலும் என்ன பண்ண போறாரோ அப்படின்னு சொல்லிட்டு யூகிக்கவே முடியல அப்படின்ற மாதிரி ட்ரெய்லர் போகுது. ஏகேவை என்னென்னலாம் செய்ய வைக்கணுமோ எல்லாமே செஞ்சு வச்சிருக்காரு. சரி, வாங்க இப்போ நம்ம ஒன்னொன்னா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் ஓப்பனிங்கே குத்து பாட்டோட தான் ஸ்டார்ட் ஆகுது. ஒத்த ரூபா தரேன் அந்த ஒரு பாட்டை வந்து பாத்தீங்கன்னா ரீமிக்ஸ் பண்ணி வெல்த் வாங்கியிருக்காங்க. இதுக்கு இடையில வந்து புலி புலி புலின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்பம் சாங், அது வந்து ஒரு ஃபேமஸான ஆல்பம் சாங், ஃப்ரீக்கியா இருக்கும். அது அந்த மாதிரியான டேஸ்ட் இருக்கவங்க அதை வச்சு யூஸ் பண்ணிருந்தாங்க. நிறைய மீம்ஸ் சேனல்லாம் அதை வச்சு பேசி நல்லா போட்டு இருந்தாங்க. இது ட்ரெண்டா போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ட்ரெய்லர்ல யூஸ் பண்ணிருக்காங்க. அதுவுமே நல்லா இருக்கு. லைக் ஒத்த ரூபா தர அந்த ரீமிக்ஸோட சேர்த்து இழுத்து வச்சு போனது வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. ஒரு கிரேசியான டோன்ல ட்ரெய்லர் டெலிவரி பண்ணிருந்தாங்க. லைக் மார்க் ஆண்டனியோட பஞ்சு முட்டாய் அந்த ஒரு ஸ்டைல்ல, அதெல்லாம் ஓகே தான். அப்படியே ட்ரெய்லர் ஓபன் ஆகுது. அவங்க வந்து ஒரு பெரிய ஷிப்ல அர்ஜுன் தாஸ் ஒரு பார்ட்டி பண்ணிட்டு இருக்க மாதிரியான சீன்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. இங்க வந்து ஆல்மோஸ்ட் அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா ஷாட்ஸ்லயும் கிட்டத்தட்ட இந்த படத்துல வரக்கூடிய பல முக்கியமான கேஸ்ட் மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணிட்டாங்க. ரெடின் கிங்ஸ்லி, யோகி பாபு, டைகர் ஜாக்கி ஷெராஃப், த்ரிஷா, பிரபு, பிரியா பிரகாஷ் வாரியர், ஸோ அவங்க இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலா ரிவீல் பண்ணிட்டாங்க. குறிப்பா சொல்லணும்னா ஜாக்கி ஷெராஃப் வந்து காமிச்சிருந்தாங்க, தென் ஷேன் டாமா காமிச்சிருந்தாங்க. ஸோ இப்படி ரொம்ப முக்கியமான 2 பேரும் சீக்ரெட்டாக வச்சிருந்தாங்க. பட் ஃபைனலி இப்போ ட்ரெய்லர்ல ரிவீல் பண்ணிட்டாங்க. இல்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு பிசினஸ் எனிமீஸ்ன்ற மாதிரி தான் இந்த 2 பேரும் வர வாய்ப்பு இருக்கும்னு எனக்கு தோணுது. பர்சனல் எனிமியா அர்ஜுன் தாஸ் தான் இருப்பாரோ, இந்த படத்துல ஒரு ஃபுல் ஃபிளெஜ் வில்லனா அர்ஜுன் தாஸ் தான் வரப்போறாரோ அப்படின்றது என்னோட ஒரு பர்சனல் கெஸ் அப்படின்னு சொல்ல இந்த ட்ரெய்லர் பார்த்ததுல நான் எனக்கு தோன்றதை சொல்றேன். அடுத்த வர சீனே அர்ஜுன் தாஸ் வந்து ஏகே மிரட்டுற மாதிரியான சீன் தான். உங்களை பத்தி நான் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேனே, நீங்க பெரிய வில்லனாமே, என்னதான் பண்ணாலும் நான் விட மாட்டேன், உனக்கு நான் தாண்டா வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டுற சீன் மாதிரி இருக்கு எனக்கு பார்க்கும்போது. அதுக்கு அடுத்த ஷாட்ல வந்து பாத்தீங்கன்னா ஏகே ஒரு கேங்கை மீட் பண்ண போற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ். பாஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அவங்க சுத்தி நிறைய கார் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய இடம் மாதிரி தெரியுது. ஏதோ ஒரு மேனுஃபேக்சரிங் பிளேஸ்க்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஏகே போயிருக்க மாதிரி காட்டுறாங்க. அதுக்கு அடுத்த ஷாட் ஏகே வந்து அவரோட ஓல்ட் போட்டோஸ், அதாவது ஓல்ட் படங்களோட அந்த ஒரு மூவி ரெஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காரு. அவரோட படங்களை அவரே பாக்குற மாதிரி, லைக் பில்லா போட்டோ இருக்கு, அதுக்கப்புறம் அட்டகாசம், ஸோ இது மாதிரியான அவரோட பழைய படங்களோட இமேஜஸ் வந்து அவரே பாக்குற மாதிரியான ஒரு ஷாட். தென் அதுக்கப்புறம் ஏகே எல்லோ கார்ல, அந்த ஒரு எல்லோ கார் சீனை வந்து நம்ம டீசர்லையும் பார்த்துப்போம். இந்த படத்துல வந்து மேஜரான ஒரு ரோலே பிளே பண்ண அந்த எல்லோ கார் எனக்கு தெரிஞ்சு அதுல வந்து நின்று அப்படியே விண்டோ மூலமா யாரோ பாக்குற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ். தென் இதை தாண்டி இந்த ட்ரெய்லர்ல பல இடங்கள்ல இந்த எல்லோ காரை பார்த்தேன். நிறைய கன்ஸை வந்து கேரி பண்ணிட்டு பல பேர் அப்படியே சுட்டு தள்ளுற மாதிரி, சைட்ல 2 மிஷின் கன் இருக்கு, அதுக்கப்புறம் பின்னாடி முன்னாடி, அதுக்கப்புறம் டாப்ல வந்து பாத்தீங்கன்னா ரவுண்டா சங்கு சக்கர மாதிரி கன்ஸை செட் பண்ணி ஷூட் பண்ணுது. உண்மையிலே பாக்குறதுக்கு ரொம்ப கிரேசியா இருந்ததுங்க. தென் அதுக்கு அடுத்து ஜெயில ஒரு ஃபைட் நடக்குது. ஜெயில் கைதி ட்ரெஸ் போட்டுட்டு மூஞ்சில மாஸ்க் போட்டுட்டு எவனோ ஏகே அட்டாக் பண்ண வராங்க, ஜெயில வச்சே கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க போல அந்த குரூப். அவங்கள வந்து அடிச்சு சண்டை போடுற மாதிரியான சீன். இவர் வந்து போலீஸ் ட்ரெஸ்ல இருக்காரு. ஆல்ரெடி இப்ப ஜெயில் சாங்னு ஒன்று வந்து இருந்தது. அந்த ஜெயில் சாங்ல வந்து அவர் இதே மாதிரியான ஒரு காஸ்டியூம் தான் போட்டு இருந்தாரு. ஜெயில் கைதி ட்ரெஸ்ஸும் போட்டிருந்தாரு, போலீஸ் ட்ரெஸ்ஸஸும் அவர் போட்டிருந்தாரு. அந்த ஒரு
ஒரு சாங் அந்த வீடியோலயே நம்ம பார்த்திருப்போம். லிட்டரலி இந்த ஒரு ஃபைட்டும் அதோட அந்த ஒரு சாங் முடிஞ்சு அப்படியே போற மாதிரி இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ட்ரெய்லர்லயே நமக்கு பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, ஏகே இந்த ஒரு படம் என்னவா இருக்கும்னு நான் கெஸ் பண்ணது என்னன்னா, ஏகே ஒரு பெரிய கேங்ஸ்டர். அவர் ஸ்டார்டிங்ல இருந்து பல விஷயங்கள் பண்ணி என்னென்னமோலாம் பண்ணி பெரிய டானா வந்து ஒரு பெரிய பிசினஸ் மேனா வந்து சரி ஓகே போதும் எனக்கு இந்த லைஃப் போதும். அவரே வந்து ஒரு டைலாக் சொல்றாரு, என்னோட ஹெல்த்துக்காக நான் வந்து ஸ்மோக்கிங்கை விட்டேன், என் ஒய்ஃபுக்கு பிடிக்காதுன்றதுக்காக நான் ட்ரிங்கிங்கை விட்டேன், என் பையனுக்காக இந்த ஒரு லைஃபை விட்டேன், ஆனால் அவனுக்கே ஏதாவது ஒன்றுனா நான் அந்த வைலன்ஸ்க்கு மறுபடியும் போவேன் அவனுக்காக அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ லிட்ரலி அந்த ஒரு ஸ்டோரியை இங்கே கன்வே பண்ண மாதிரி தெரியுது. ஏகே அவரோட சன்னுக்கு ஏதோ ஒரு டேஞ்சர் வருது, அது அர்ஜுன் தாஸால மேபி இருக்கலாம். பிகாஸ் இவரோட பிரைம் டைம்ல இருக்கும்போது இவர் ஏகப்பட்ட எனிமீஸ் ஏகப்பட்ட பேரை கொண்டிருப்பார்ல, அப்படி யாரோ ஒருத்தரோட பையனா மேபி அர்ஜுன் தாஸ் வர வாய்ப்பு இருக்கும்னு எனக்கு தோணுது. அர்ஜுன் தாஸ் இருக்கிற வைப்பை பார்க்கும்போது ஒரு பிளட்டி வெஞ்சன்ஸ் தான், எனக்கும் உன்னை போடணும், உன்னை ஒண்ணுமே இல்லாம ஆக்கணும், நீ எனக்கு ஒன்று பண்ணிட்ட அப்படின்ற அந்த ஒரு வெறியிலே அர்ஜுன் தாஸ் இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்படி பார்க்கும்போது டெஃபினட்டா இவரோட சன் ஆர் இவரை கொல்றதை விட உன் பையனை கொண்டா நீ வந்து இடிஞ்சு உடஞ்சு விழுந்துருவல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு டோன் ஆஃப் வில்லனா கூட வரலாம். அவரோட சன்னுக்கா நான் என்ன எக்ஸ்ட்ரீமுக்கு வேணா நான் போவேண்டா அப்படின்ற மாதிரி ஏகே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. அடுத்து ஒரு ஷாட்ல வந்து பாத்தீங்கன்னா மங்காத்தா ரெஃபரன்ஸ், லைக் த்ரிஷா மேம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட அப்பாவை அவன் தான் தள்ளி விட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக், அது வந்து மங்காத்தா ரெஃபரன்ஸ், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எனக்கு இந்த ஒரு இடத்துல ஒரு பெரிய டவுட் வருதுன்னா, த்ரிஷா மேம் வந்து பாத்தீங்கன்னா ஏகே சாரோட ஒய்ஃபா இல்ல இவங்க வந்து ஒரு அண்டர் காப்பா? பிகாஸ் இல்ல பிரபு சார் இருக்காரு, அவர் பாக்குறதுக்கு இந்த பில்லா படத்துல ஒரு போலீஸ் ரோல் ஒன்று பிளே பண்ணிருப்பார்ல, அது மாதிரியான ஒரு ரோல் மாதிரி தான் எனக்கு தெரியுது. அப்படி பார்க்கும்போது ரெண்டு ஷாட்லயுமே இந்த ட்ரெய்லர்ல ஒன்னு பகல் ஷாட் இன்னொரு நைட் ஷாட் பிரபு சாரோட தான் வந்து பாத்தீங்கன்னா த்ரிஷா மேம் இருக்கிற மாதிரியா தான் அந்த ஒரு ஷாட்ஸ் வந்து எனக்கு தெரிய வருது. அப்படி பார்க்கும்போது ஒரு வேளை இல்ல ஏகே சாரோட அவங்க ஒய்ஃபா இருக்காங்களா இல்ல ஒரு அண்டர் கவர் காப் ஒரு டபுள் ஏஜென்ட் மாதிரியான ஒரு கேரக்டரா இவங்க இந்த ஒரு படத்துல வருவாங்களா அப்படின்ற ஒரு டவுட் இப்போ எனக்கு ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த ஒரு கிளிப்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் வந்திருக்கு. தென் அதுக்கு அடுத்து பில்லாவோட ரெஃபரன்ஸ், லைக் பிரபு சார் வந்து அவன் பயத்துக்கே பயம் காட்டுறவன் அப்படின்ற மாதிரி பில்லால ஒன்று சொல்லுவார்ல, அந்த ஒரு ரெஃபரன்ஸை நமக்கு வந்து கொடுத்துருக்காரு. தென் அதுக்கு அடுத்து யங் ஏகேவை காட்டுறாங்க, அந்த ஒரு யங் லுக்ல ஒருத்தர் இருக்காருல, ஸோ அவரை காட்டுறாங்க. அவர் வந்து பஸ்ஸில் கன்னோட யாரையோ ஆப்போசிட்ல சுட்டுட்டு இருக்காரு. அவர் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் மெம்பர் ஒருத்தர் இருக்காரு, மேபி ஒரு பிசினஸ் பார்ட்னர் இல்லை பிசினஸ் பேச வந்தவனா கூட இருக்க வாய்ப்பு இருக்கும்னு எனக்கு தோணுது. அந்த பஸ்ஸுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய ஹிந்தி வேர்ட்ஸ்லாம் இருக்கு. அப்படி பார்க்கும்போது இது ஒருவேளை நார்த் இந்தியாவில் நடக்கிற மாதிரியான ஏதாவது ஈவெண்டா இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. படத்தை பார்த்து தெரிஞ்சுக்குவோம். அடுத்ததா ஏகே அர்ஜுன் தாஸ் மூஞ்சிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்ட் நக்கிள்ஸை வச்சு மாங்கன்னு குத்துற மாதிரி காட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த எல்லோ கலர் கார்ல ஒரு ஜாக்கெட் ஒன்று போட்டுட்டு வந்து ஃபைட் பண்றாருல, ஷூட்டிங் ஃபைட், அதுதான் கிளைமேக்ஸா இருக்குமோன்னு தோணுது. ஏன்னா அதே ட்ரெஸ்ல தான் இருக்காரு, அங்கதான் அர்ஜுன் தாஸையுமே அடிக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது இந்த இடம் தான் கிளைமேக்ஸா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆக்ஷன் ஷாட்ஸ், கன் ஷாட்ஸ், பிளாஸ்ட் இதெல்லாமே காமிச்சு குட் பேட் அக்லின்னு சொல்லிட்டு சூப்பர்பா டைட்டில் போட்டு ஃபைனலா வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஒன்று வச்சாங்க. சிம்ரன் மேம் வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்துல ஒரு கேமியோ பண்ணிருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. லிட்டரலி அவங்களோட காஸ்டியூம்லாம் பாக்குறதுக்கு வந்து கில் பில் படத்துல வரக்கூடிய அந்த கேரக்டர் மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு அப்படி தோணுச்சா என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. பாக்குறது அப்படிதான் இருந்தது. தென் அதுக்கப்புறம் பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களான அந்த ஓல்ட் ரெஃபரன்ஸ் அவங்களுமே அவங்க சைட்ல இருந்து கொடுக்குற மாதிரி இருக்கு. அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, ரெஃபரன்ஸ் இருக்கிறது பிரச்சனை இல்லை, அந்த பழைய படங்களோட ரெஃபரன்ஸ் தான் இந்த குட் பேட் அக்லி படமே அப்படின்னு இருக்கிறது தான் பிரச்சனை. எல்லா டைலாக்ஸுமே அவரோட பழைய படங்களை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு, சீக்வன்சஸும் அப்படிதான் இருக்கு. தென் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களும் அவர் வந்து பண்ணியிருக்காரு. இந்த விஷயங்கள்லாம் இந்த மொமெண்ட்ஸ்லாம் தியேட்டர்ல சூப்பர்பா படத்தோட பார்க்கும்போது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நல்லா இருக்கும். ஏன்னா ரெஃபரன்ஸ்ன்றது அங்க இங்க வரதுல பிரச்சனை இல்ல, எல்லா இடத்துலயுமே வந்தா அது ஒரு மாதிரி இருக்கும்ல. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு ஒருவேளை இல்லாம இருக்கலாம், பட் மறுபடியும் ரீவாட்ச்லாம் பண்ணும்போதுலாம் அது உண்மையிலேயே ரொம்ப மோசமா இருக்கும். இது என்னோட பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸ். தென் இந்த ட்ரெய்லர்ல நான் நோட்டீஸ் பண்ண விஷயங்களை இன்னைக்கு இந்த வீடியோல நான் பிரேக் டவுன் பண்ணிருக்கேன். ஒருவேளை நான் மிஸ் பண்ண விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அது என்னன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல டைம் ஸ்டாப்போட மென்ஷன் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நாளைக்கு மீட் பண்றேன். அதுவரையும் டாடா பாய், டேக் கேர் ஃப்ரம் A Square.